ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குஸ்கா. இதில் நம்ம எந்த ஒரு மீட்டும் வெஜிடபிள்ஸும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நம்ம சமையலுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அடுத்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க. முந்திரி பருப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது கூடவே நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த விழுதை இப்போது நம்ம பச்சை வாசனை போகும் வரைக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரும்போது நம்ம குஸ்காவுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் நல்ல பச்சை வாசனை போகும் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம இந்த மசாலாவோட தயிரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் புதினா மல்லித்தழை சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தழை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குஸ்காவுக்கு தேவையான மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதோட இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிச்சு வரும்போது நம்ம இந்த ஸ்டேஜில் உப்போட அளவை செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக பிரியாணி இல்லை குஸ்கா செய்யும் போது அதோட உப்போட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மசாலாவோட தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நாங்கள் இதில் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சாப்பாடு வெந்து முக்காப்பதம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையை வச்சு சாப்பாடை கவர் பண்ணிட்டு நம்ம தம்மில் வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லாம் கங்கு வச்சு தம் வைக்க முடியாது. அதனால் தோசைக்கல்லை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அது மேலே சாப்பாடு பாத்திரம் வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கோம். இதில் நம்ம வாழை இலை யூஸ் பண்ணுறனால வாழை இலையோட ஃப்ளேவர் சாப்பாட்டில் நல்லா இறங்கி ஒரு நல்ல மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான குஸ்கா ரெடி ஆகியாச்சு. இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.